அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 16, 2025 பங்குனி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, நேர்மையான பாதை, சளைக்காத உழைப்பு இருந்தால் வாழ்வில் என்றுமே வெற்றிதான். நாம் அனைவரும் தொடர் முயற்சியோடு நம் இலக்குகளை அடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கப் போகிறோம். பேசிக் கோர்ஸில் இருப்பவர்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருப்பவர்களும் நமது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்று தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது, நமது செயல்களை தொடங்கும் போது, நமது நிகழ்வுகளை தொடங்கும் போது, நமது பயிற்சிகளை தொடங்கும் போது, நமது முயற்சிகளை தொடங்கும் போது நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்வுகளை, செயல்களை அனைத்தையும் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை ஒவ்வொரு செயலிலும் நினைவோடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வெற்றி எனும் மாற்றம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகில் நினைப்பவர்கள், இவர்களை வழிபட்டு நாம் பயணித்தோமானால் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய, ஏன்னா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் முதன்மையான பாடம்.
நம்மை இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும்னு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழக்கும். நமக்கு திருக்குறளை படைத்து சென்றவருக்கும், நம்ம திருவள்ளுவருக்கும் நன்றி சொல்லுவோம். கதைகளை வழங்கியவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். யார் எந்த செயலை செய்தாலும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் ஒரு பழக்கமாகவே, இது நம்மளுடைய டைகர் கிளப்பில் மட்டும் இல்லை, தமிழர்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு பாணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு பழக்கம் அப்படிங்கிறது. அதில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நான் அந்த சொன்ன பட்டியல். இந்த பட்டியலில் நீங்கள் கூடுதலாக இன்னும் எத்தனை பேரை இணைக்க முடியுமோ இணைத்து கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் உள்ளவங்க அவங்க தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வம், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவங்க தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்தி நமக்கு துணையாக நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாதையில் நமக்கு வெற்றி கிட்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நமது பயணங்களை எப்பொழுதுமே தொடங்க வேண்டும். வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும். அவ்வாறாக நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம், நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகளை, இந்த முத்தான 3 கேள்விகள், முக்கிய 3 கேள்விகள், இதை நம்ம கேட்காம நமது பயிற்சிகளை நாம் தொடங்கக்கூடாது. ஆக அவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் பல்வேறு கேள்விகள் நமது மனதில் எழும்பும். இருப்பினும் இந்த முக்கிய கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாமே பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். இது போன்று தொடர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பல்வேறு நாட்கள் கற்றுக்கொண்டே தான் பயணித்து கொண்டிருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வரலாற்று கதை, புராண கதைகள், இதிகாச கதைகள் அப்படின்னு நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த 4 வாரங்களாக நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம வேலுநாச்சியார் அவங்களுடைய பிறப்பு, ராமநாதபுரம், சிவகங்கை இவைகள் உருவாக்கப்பட்டது, அவங்க முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் திருமணம், அவர்கள் குற்றாலத்தில் தங்கி இருக்கும்பொழுது புலியை சந்தித்து புலியை விரட்டியது, இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்து வந்தோம். அதில் சரியாக கடந்த வாரத்தில் சிவகங்கை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, சிவகங்கையில் யார் முதல் மன்னர், யார் சிவகங்கையை தீர்மானித்தது, நிர்மாணித்தது, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் இருந்து இப்போ நம்ம கதையை தொடங்க போகிறோம். சிவகங்கை நகரத்தின் எல்லையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமையில் சிவகங்கை நகரமே திரண்டிருந்தது. மணமக்களை வரவேற்பதற்கும் சிவகங்கை சீமைக்கு மருமகளாக வரும் வேலுநாச்சியாரை தரிசிப்பதற்கும் ஆண்களும் பெண்களும் அங்கே அலைமோதினர். ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் இவைகள் தெரிந்த கலைஞர்கள் அங்கே காத்திருந்தனர். முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் வந்த முத்துப்பல்லக்கு கண்ணில் தெரிந்ததும் வான வேடிக்கை அதிர்ந்தன. தாரை தப்பட்டைகள் முழங்கின. வீர விளையாட்டுகளோடும் தமிழர்களின் புராதன கலைகளோடும் சிவகங்கை இளவரசரையும் வேலுநாச்சியாரையும் வரவேற்று ஊர்வலம் வீதியில் மெல்ல நகர்ந்தது. உயர்ந்த கட்டடங்கள் மீதும் மனித தலைகள், மரக்கிளைகளிலும் மனிதர்கள் முளைத்திருந்தனர். ஒரு வழியாக சிவகங்கை அரண்மனையை மணமக்கள் வந்தடைந்தனர். பெண்கள் குலவையிட்டு ஆரத்தி எடுத்து மணமக்களை அரண்மனைக்குள் வரவேற்றனர். ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாசில் பிறந்து வளர்ந்த வேலுநாச்சியார் சிவகங்கை அரண்மனையான கௌரி விலாசில் மருமகளாக கால் பதித்தார். ஸோ இவங்க மணமக்களாக வருவதை அந்த ஊர் மக்கள் எல்லோரும்
பார்ப்பதற்காக காத்திருந்தனர் அப்படின்னு சிவகங்கையோடைய எல்லையில் இருந்து முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரையும் வரவேற்கும் விதமாக தரிசிக்கும் விதமாக மக்கள் வந்து காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம், இந்த வித்தைகள் எல்லாம் தெரிந்த கலைஞர்கள் எல்லாம் வந்து அந்த வித்தைகளை செய்து வரவேற்றார்கள். வான வேடிக்கைகள் வந்து தூள்க்கு பரப்பின, தாரை தப்பட்டைகள் வந்து முழங்கப்பட்டன அப்படின்னு அவர் அந்த காட்சியை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல உயர்ந்த கட்டடங்களில் மனிதர்கள் நின்று பார்த்தார்கள் சொல்லலாம். அடுத்து மரங்களின் கிளைகளில் மனிதர்கள் முளைத்திருந்தனர்னு அந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா காய் கனிகள் தான் முளைக்கும், ஆனால் மரங்களில் மனிதர்கள் இருக்கும் பொழுது மனிதர்கள் முளைத்திருந்தனர் சொன்னது எனக்கு கொஞ்சம் அது சிறப்பாக இருந்துச்சு. ஆசிரியர் இந்த இடத்துல அற்புதமாக எழுதியிருந்தார். இப்போது ஒரு வழியாக வந்து அரண்மனைக்குள்ளே வந்து மணமக்கள் வந்துட்டாங்க. பெண்கள் குலவிட்டு ஆரத்தி எடுத்து மணமக்களை வரவேற்கிறாங்க. ராமநாதபுரத்தோடைய அரண்மனையோடைய பெயர் ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கடந்த வாரத்தில் நம்ம சொன்னோம் சிவகங்கையில் வந்து அரண்மனையை நிர்மாணிக்கும் பொழுது அதற்கு வந்து கௌரி விலாஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ ராமலிங்க விலாஸில் பிறந்து வளர்ந்த நம்மளுடைய வேலு நாச்சியார் இப்பொழுது கௌரி விலாஸில் கால் பதித்தார் அப்படின்னு அந்த இடத்துல நிறுத்துறார். மறுநாள் காலை சிவகங்கை அரண்மனை திடலில் பெரும் கூட்டம். ராமநாதபுரம் மன்னரின் பணியால் ஒருவன் குதிரையோடு நின்று கொண்டிருந்தான். அந்த குதிரையை கண்ட வேலுநாச்சியார் முகத்தில் புன்னகை படர்ந்தது. கூர்ந்த கண்கள், விடைத்த காதுகள், முறுக்கேறிய கால்கள், எவரும் தன்னை எளிதில் நெருங்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் வாள், வாலிப்பான தேகம், செம்மண் நிறம், வெள்ளை பாசியை கோத்து கட்டியது போல கழுத்தில் மட்டும் ஒரு மெல்லிய கோடாக வெண்ணிற முடிகள், மொத்தத்தில் கண்டவர் வியக்கும் வண்ணம் அந்த குதிரை நின்றது. மகாராஜா இந்த குதிரையை வாங்குவதற்காக பலர் போட்டியிட்டனர். குறிப்பாக சேத்தூர் ஜமீன்தாரர் கடைசி வரை போட்டி போட்டார். அவர் கேட்ட விலையை விட அதிக விலை பேசி இதை வாங்கி வந்திருக்கிறேன். இந்த குதிரை பார்ப்பதற்கும் அழகு, பாய்ந்து செல்வதிலும் புலி. ஆனால் அடங்கா பிடாரியாம். பழக்கமானவர்களிடம் மட்டும்தான் இது பாசமாக இருக்குமாம். அறிமுகம் இல்லாதவர்கள் இதன் மீது ஏறினால் அவர்களை தள்ளி விடுவதிலேயே குறியாக இருக்குமாம். ஆனால் இந்த குதிரையை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு அதற்கு உரியவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். அவர் ஒரு வாரம் தங்கி இருக்க நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று பணிவோடு சொல்லி முடித்து குதிரையோடு அழைத்து வந்தவனையும் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு அறிமுகப்படுத்தினான். சேதுபதி மன்னருக்கும் சிவகங்கை மன்னருக்கும் மன்னர்களின் வாரிசுகளுக்கும் புதியவன் வணக்கம் கூறினான். ஸோ நம்ம கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தாங்க, செல்லமுத்து சேதுபதி வந்து மகளுக்கு குதிரை வந்து விலை பேசி கொண்டிருக்கிறோம், மதுரையில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சிவகங்கைக்கு வந்த மறுநாள் குதிரையோடு அந்த பணியாலும் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த குதிரைக்கு வந்து படுக்கிறாக்கி நிறைய பேர் விலை பேசினாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து சேத்தூர் ஜமீன்தார் வந்து கடைசி வரைய விட்டு கொடுக்கவே இல்லை. இருப்பினும் அவர் கேட்டதை விட அதிக விலை கொடுத்து இந்த குதிரையை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த குதிரை பார்ப்பதற்கு அழகு எப்படியோ அதே போல் பாய்வதில் புலி, அப்படி ஒரு அற்புதமான குதிரை. ஆனால் இது ஒரு அடங்கா பிடாரி. இது வந்து பழக்கம் இல்லாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் இதன் மீது ஏறினால் தள்ளி விட்டு விடும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதற்காகவே அதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த குதிரைக்கு உரியவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். அவரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஒரு வாரம் இருந்து நமக்கு அந்த குதிரையை பழக்கமாக்கி தருவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த குதிரையோடு வந்த நபரும் வந்து எல்லாரையும் பார்த்து வணங்குறார் அப்படின்னு நிறுத்தியிருந்தாங்க. குதிரையின் அலையில் மயங்கி கிடந்த கூட்டம் குதிரையின் குணங்களை கேட்டு அதிர்ச்சியில் மூழ்கியது. ஆனால் வேலுநாச்சியார் மட்டும் எது பற்றியும் கவலை கொள்ளாது குதிரையின் அருகில் சென்றார். கழுத்தை சாய்த்து குதிரை அவரை பார்த்தது. நீயா என்னை அடக்கி ஆளப் போகிறாய் என்பது போல அந்த பார்வை இருந்தது. குதிரையின் அருகில் சென்ற வேலுநாச்சியார் குதிரையை ஓட்டி பார்க்கலாமா என்பது போல அப்பா மன்னர் செல்லமுத்து சேதுபதியை பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட மன்னர் சேதுபதி ஓட்டி பாருமா என்றார்.
இப்போது அந்த குதிரைகிட்ட வேலுநாச்சியார் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. குதிரையோட குணம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வேலுநாச்சியார் பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகவும் அந்த குதிரை வந்து ரொம்ப அலட்சியமாக பார்க்குதான். நீ தான் என்னை வந்து அடக்கி ஆள போறியா, பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அது பார்க்குதான். இப்போது வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய தந்தையிடம் வந்து கேட்குறாங்களாம், இந்த குதிரையை ஓட்டி பார்க்கலாமான்னு பார்வையிலேயே கேட்குறாங்களாம். அதை புரிந்து கொண்ட செல்லமுத்து சேதுபதி ஓட்டி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த அனைவர் உள்ளமும் திக்கென்றது. சிவகங்கை மன்னர் சசிவர்ணத்தேவர் கூட சேதுபதி அவசரப்படுகிறாரோ என்றுதான் எண்ணினார். சிலம்பு வாத்தியாரும் வேதனைப்பட்டார். அனைவரும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் இம்மை பொழுதில் வேலுநாச்சியார் குதிரையின் மீது பாய்ந்து ஏறினார். கடிவாளத்தை சுண்டினார். குதிரை மெதுவாக நடந்தது. குதிரைக்காரனும் சில பணியாட்களும் குதிரையை தொடர்ந்து சென்றனர். குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்தும் அதன் அடிவயிற்றில் தம் கால்களால் தட்டியும் குதிரையின் வேகத்தை வேலுநாச்சியார் அதிகப்படுத்த முயன்றார். குதிரையின் அருகில் ஓடி வந்த பணியாளர்களுக்கும் கூடியிருந்திருக்கும் என்ன நடக்குமோ என்ற அச்சமே குடிகொண்டிருந்தது. ஆனால் சேதுபதி மன்னர் மட்டும் கவலையின்றி மகளை கவனித்து கொண்டிருந்தார். அவங்க சொன்ன நொடி, ஓட்டி பாருமான்னு சொன்ன நொடியில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன ஒரு குதிரையை அடங்கா குதிரைன்னு சொல்கிறாங்க, தன்னுடைய மகளை வந்து ரொம்ப அவர் இயல்பாக வந்து ஓட்டி பாருமான்னு சொல்லிட்டாரேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நொடி பொழுதில் வேலுநாச்சியார் குதிரையின் மீது ஏறி அமர்ந்துட்டார். ஏறி அமர்ந்ததோடு இல்லாமல் அதனுடைய கடிவாளத்தை சுண்டு இழுத்து அதனுடைய அடிவயிற்றில் தன்னுடைய கால்களை வைத்து தட்டுகிறார். குதிரை வந்து நடக்க ஆரம்பிக்குது. பணியாளர்கள் அதை குதிரை அந்த ஓட்ட பழக்கக்கூடிய நபரும் வந்து குதிரையின் பின்னாடியே போகிறாங்க. இழுத்து பிடித்து மீண்டும் அடிவயிற்றில் அடிக்கும் குதிரை வந்து நடக்க ஆரம்பிக்குது. சேதுபதி மன்னர் மட்டும் கவலையின்றி மகளை கவனித்து கொண்டிருக்கிறார். திடலை ஒரு சுற்று சுற்றி வந்த குதிரை வேகத்தை துரிதப்படுத்தியது. அச்சமின்றி ஒரு கையில் கடிவாள கயிற்றை பற்றி கொண்டும் கூட்டத்தை பார்த்து மறு கையை அசைத்து கொண்டும் வேலுநாச்சியார் கம்பீரமாக பயணித்தார். இரண்டாவது சுற்று முடிந்ததும் ஓரிடத்திலேயே நின்றபடி குதியாட்டம் போட்டது குதிரை. அது பொம்மலாட்டம் போல் காட்சியளித்ததால் கூடியிருந்தோர் கவலை மறந்து கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தனர். முதல் சுற்று சுற்றி வருது குதிரை. இரண்டாவது சுற்று சுற்றி வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு குதியாட்டம் போடுது. இது நம்ம இப்போல்லாம் பார்த்துருப்போம் அல்லவா, குதிரை ஆட்டம் அப்படின்னு நடைபெறும். குதிரை நின்ற இடத்துல இருந்து குதிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி குதிரை செய்து கொண்டிருக்க மக்கள் வந்து அந்த முதல்ல இருந்த கவலை எல்லாருக்குமே மறந்துடுச்சு. எல்லாருமே கைகொட்டி சிரிக்கிறாங்க. ஓரிடத்திலேயே குதித்து கொண்டிருந்த குதிரை திடீரென ஓட்டம் பிடித்தது. அரண்மனை வாயிலை நோக்கி பாய்ந்தது. சிவகங்கை வீதியில் வேகம் எடுத்து ஓடியது. சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். வேலுவுக்கு ஒன்றும் ஆகாது, வீணாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இருப்பினும் முத்துவடுகநாதரும் வாத்தியார் வெற்றிவேலும் ஆளுக்கு ஒரு குதிரையில் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அவர்களை தொடர்ந்து சில பணியாட்களும் குதிரையில் சென்றனர். குதிரையின் குளம்படி ஓசை சிவகங்கை வீதிகளில் எதிரொலித்தது. தெருவில் சென்றோர் வேலுநாச்சியாரின் இந்த திடீர் பயணத்தை கண்டு ஒதுங்கி நின்றனர். இன்னும் சிலர் இன்னதென்று புரியாமல் திகைத்து நின்றனர். குதிரை சிவகங்கை நகரை தாண்டி அருகில் உள்ள காட்டில் புகுந்தது. கண்ட திசைகளில் சீறி பாய்ந்தது. பின்தொடர்ந்தவர்களும் விரைந்தனர். காட்டிற்குள் புகுந்த குதிரையை வேலுநாச்சியார் வேகப்படுத்தினார். அங்குள்ள செடி கொடிகள் எல்லாம் குதிரையின் கால்கள் பட்டு கசங்கின. இன்னும் இன்னும் என்பது போல வேலுநாச்சியார் குதிரையை விரட்ட, அதுவும் சளைக்காமல் எங்காவது வேலுநாச்சியாரை கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. குதிரையின் காலடிப்பட்டு செடிகளிலிருந்து சின்னஞ்சிறு வண்டுகள் ரீங்காரமிட்டபடி பறந்தன. வானத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இன்னதென்று தெரியாமல் வட்டமடித்து கொண்டிருந்தன. வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்து வந்த முத்துவடுகநாதரும் மற்றவர்களும் அவர் சென்ற திசை தெரியாமல் திகைத்தனர். 4 பிரிவாக பிரிந்து ஆளுக்கொரு திசையில் வேலுநாச்சியாரை தேடத் தொடங்கினர். எவர் கண்ணிலும் படாமல் எந்த திசை என்றும் தெரியாமல் குதிரை வேகம் குறையாமல் விரைந்தது. ஒரே நாளில் உலகத்தை பாதியை பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணம் இருப்பது போல வேலுநாச்சியாரின் செயல்கள் இருந்தன.
நேரம் செல்ல செல்ல வேலுநாச்சியார் எழுச்சியுடனும் குதிரையை ஓட்டினார். தொடக்கத்தில் துள்ளிய குதிரை போக போக சோர்வை சொந்தம் கொண்டது. ஒரு கட்டத்தில் குதிரையின் ஓட்டம் குறைந்தது. நடை தளர்ந்தது. வாயில் நுரை தள்ளியது. இனிமேலும் என்னால் ஓட முடியாது என்பது போல் ஓரிடத்தில் நின்று ஓட மறுத்தது. கீழே இறங்கிய வேலுநாச்சியார், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான், தெரிந்ததா என்று குதிரையின் காதில் சொல்லி சிரித்தார். இதுதான் தகுந்த நேரம் என எண்ணியதோ என்னவோ குதிரை தரையில் படுத்து கால்களை பரப்பியது. எதிர்ப்போரை எதிர்த்து வெற்றி காண்பதும் தோல்வியை ஒப்புக்கொண்டோரை மன்னித்து மறப்பதும் மாவீரர்களின் மாண்பு. அது இங்கும் அரங்கேறியது. தம்மிடம் தோற்றுப்போன குதிரையை வேலுநாச்சியார் தடவி கொடுத்தார். முதுகில் தட்டி கொடுத்தார். இப்போது தோற்றுவிட்டாலும் அடங்கும் வரை அந்த குதிரை செய்த சாகசங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்தார். அதன் தீரத்தை பாராட்டும் வகையில் குதிரையின் முகத்தில் செல்லமாக ஒரு முத்தம் பதித்தார். வேலுநாச்சியாரின் வெற்றியை அங்கீகரிக்கின்ற வகையில் தமது நன்றியுணர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற முறையிலும் அந்த குதிரை வேலுநாச்சியார் கைகளை தனது நாக்கால் தடவி கொடுத்தது. ஸோ குதிரை சும்மா பொம்மலாட்டம் போல் செய்து கொண்டிருக்கிறதுன்னு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென சீறி பாய்ந்து அரண்மனை வாசலை நோக்கி பாய்ந்தது. எல்லாருமே பயந்துட்டாங்க. இருப்பினும் இளவரசர் முத்துவடுகநாதரும் வாத்தியார் வெற்றிவேலும் ஆளுக்கு ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்கிறார்கள். பணியாளர்களும் அதன் பிறகு நிறைய பேர் குதிரைகளை எடுத்துக்கொண்டு பின்தொடர்கிறார்கள். சிவகங்கை வீதியில் குதிரை கண்ணுமைக்கு நேரத்தில் பறக்குது. நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களுக்கு எதுவுமே புரிந்து கொள்ள முடியல. ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுறார். என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, புற்களில் இருந்து அந்த வண்டுகள் ரீங்காரமிட்டு பறக்குதான். மேலே பறவைகள் எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வட்டம் அடிக்குதான். அவ்வளோ ஒரு வேகமாக அந்த குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது, காட்டுக்குள்ளே ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி ஓடிக்கொண்டிருந்த குதிரை ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் வேலுநாச்சியாரை அப்படிங்கிறது தான் குதிரையோட எண்ணம். ஆனால் வேலுநாச்சியார் குதிரையை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி குதிரையை வேகம் எடுக்க வைத்து குதிரையை வலிக்கு கொண்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரையால் முடியலை, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி குதிரை நுரை தள்ளி படுத்தே விட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி படுத்துடுச்சு. இப்போது வேலுநாச்சியார் அதோடைய தீரத்தை பாராட்டும் விதமாக இவ்வளவு தூரம் எங்கே வந்திருக்கிறோம்னே தெரியாத அளவுக்கு ஓடி இவ்வளவு தூரத்து வரை அது தாக்கு பிடித்ததை எண்ணி அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுவும் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை காட்டும் விதமாக அவங்களுடைய கைகளை தனது நாக்கால் நக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறுத்தினாங்க. தமது நன்றி உணர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற முறையிலும் அந்த குதிரை வேலுநாச்சியார் கைகளை தனது நாக்கால் தடவி கொடுத்தது. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வேலுநாச்சியார் காது கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல நம்ம இடைவேளையை கொண்டு வருகிறோம். ஏன்னா ஒரு சஸ்பென்ஸோடு நிறுத்தினா தானே நல்லாயிருக்கும். ஒரு பெண்ணோடைய அழுகுரல் கேட்குது. வேலுநாச்சியார் என்ன இந்த இடத்துல அழுகுரல் கேட்குதுன்னு கேட்குறதோட நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதலை நிதானமாக கடைபிடிப்போம். நீர் பருகுதலை பற்றி வரும் நாட்களில் இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போது நீங்கள் நீர் பருகியிருப்பீங்க. இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கருத்து பதிவிட போயிடும். 3 கருத்து தான் நம்ம அதிகமாக பண்ணுவது. அதில் முதல் கருத்தும் 3வது கருத்தும் எல்லாருக்குமே நிச்சயமாக பழக்கமாயிருக்கும். அந்த பழக்கம் வழக்கமாக மாறணும். ஸோ அது முதல் கேள்வி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பித்து விட்டீர்களா? இந்த தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படிங்கிறது நித்தம் நம்மளுக்கு நினைவூட்டும். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்களான்னு நித்தம் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களுக்கு வரும். அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஏ ரிப்போர்ட்டுக்கான லிங்க் இருக்கும்.
அது என்ன, எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட, உங்களுடைய கேப்டன்கள்கிட்ட, உங்களுடைய வைஸ் கேப்டன்கள்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நாங்கள் நினைவூட்டுவது 7 மணிக்கு நினைவூட்டினா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு மேலே நீங்கள் உணவு அருந்த மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கே கூட நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்யலாம். சிலர் வந்து இல்லை நான் 7 மணிக்கு 2 இட்லி தான் சாப்பிடுவேன், அதுதான் என்னுடைய பழக்கம், இல்லை இன்னைக்கு நான் வந்து தோசை சாப்பிடுவேன், அது 1 தான் சாப்பிடுவேன் அல்லது 2 தான் சாப்பிடுவேன்னு தீர்மானம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போயே நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்யலாம். மாலை 6 மணிக்கே நீங்கள் பூர்த்தி செய்யலாம், தவறொன்றும் இல்லை. இரவு 9 மணிக்கு மேலே தான் பண்ணக்கூடாது. ஒரு இரவு 9 மணிக்கு மேலே பண்ணுனா மதிப்பெண் வந்து குறையும். அந்த மதிப்பெண் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இருப்பினும் இந்த டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுதான் நீங்கள் நிறைய பேர் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணாதவங்க இந்த கேள்வியை கேட்காமே இருப்பீங்க. அது எங்கே இருக்குன்னே தெரியலையே, அது ஆனால் நித்தம் நினைவூட்டுறீங்க, நித்தம் கேள்வி பதிலில் சொல்ல சொல்கிறீங்க, ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதற்காக தான் இப்போ நான் அந்த இடத்துல அதை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து வெட்கப்படுவதற்கோ அல்லது தெரியாததை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வதற்கோ அது அல்ல இந்த குழு. நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவோ அல்லது நம்மளுடைய டைகர் குழுமமோ உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் தொடங்கப்பட்டது. அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் பர்சனலாக கூட உங்களுடைய கேப்டன்கள் வைஸ் கேப்டன்கள்கிட்ட தொலைபேசியில் அழைச்சி கூட நீங்கள் கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தட்டச்சு பண்ணி கேட்கலாம். அவங்க உங்களை வழி நடத்துவார்கள். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, இப்போது குதிரை ஓட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். வேலுநாச்சியார் குதிரை ஓட்டினாங்க அப்படின்னு. இப்போ நம்ம குதிரையெல்லாம் ஓட்டி இருக்க மாட்டோம், ஆனால் குதிரையில் ஏறி இருப்போம். எங்கேனும் நம்ம வந்து சுற்றுலா தலங்களிலோ அல்லது சிறு பிள்ளைகளில் அப்படி ஏறி இருப்போம். அப்படி ஒரு நினைவு உங்கள் எல்லாருக்குமே வந்து போயிருக்கும். குதிரை வந்து நம்ம இந்த ஊரில் இந்த மாதிரி ஏறி இருக்கிறோம், இந்த மாதிரி பயணிச்சிருக்கிறோம், சிறு குழந்தையில் இப்படி இருக்கக்கூடிய குதிரை ஏற்றத்தில் நம்மளை வந்து புகைப்படம் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் எடுத்து வச்சுருக்காங்க, அப்போ நம்ம குதிரை ஏறி இருக்கோம்னு ஏதோ ஒரு குதிரை ஏற்றம் உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். அவ்வாறாக நினைவுக்கு வந்ததை நீங்கள் இப்போ என்ன பதிலாக எழுத போகிறீங்கன்னா, நீங்கள் குதிரை ஏற்றம் செய்திருக்கிறீர்களா? அவ்வளோதான். அது நீங்கள் எங்கே ஏதுன்னு நீங்கள் கூடுதலாக எழுதலாம். எத்தனை வயதில் நீங்கள் பயணிச்சிங்கன்னு எழுதலாம். எந்த ஊரில், இப்போ கொடைக்கானல், ஊட்டி இது போன்ற இடங்களில், ஏன் இன்றைக்கி வந்து பீச்சுகளில் கூட குதிரை ஏற்றம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அது நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் சொல்லுங்கள். குதிரை ஏற்றம் ஏறி இருக்கிறீர்களா? இல்லை, ஆம், இல்லை அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லலாம். மூன்றாவதாக, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் தட்டச்சு பண்ணுங்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு கதையை கேட்க மீண்டும் வாருங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இப்போ நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போது நம்ம அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். கதையில் எந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா, குதிரை வந்து முடியாமல் படுத்துடுச்சு. குதிரைக்கு வேலுநாச்சியார் வந்து அதனுடைய தீரத்தை பார்த்து அதற்கு ஒரு முத்தம் தர்றாங்க. குதிரையும் வந்து அன்பை காட்டுகிறது. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வேலுநாச்சியார் காது கொடுத்தார். அவர் காதில் விழுந்த பெண்ணின் குரலினால் வேலுநாச்சியார் மனம் பதறியது. தாம் இப்போது இருக்கும் இடம் எது, இந்த பகுதியின் பெயர் என்ன என்பதை கூட அறிந்திராத வேலுநாச்சியார் குரல் வந்த திசையில் பார்த்தார். பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக குதிரையை அருகில் இருந்த மரத்தில் கட்டினார். குதிரை தப்பிவிடக்கூடாது என்பதில் வேலுநாச்சியாருக்கு அக்கறை. தமக்கு முழு ஓய்வு கிடைத்ததில் குதிரைக்கு நிம்மதி. இப்போது அந்த அலுவலர் கேட்ட திசையை நோக்கி வேலுநாச்சியார் பார்க்குறாங்க. அப்போது தான் அவங்களுக்கு புரியுது, இது எந்த இடம், இது எந்த பகுதி, இதனுடைய பெயர் என்ன, நம்ம நாட்டில் தான் நிற்கிறோமா, இப்படி பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வருது. இருந்தாலும் குரல் வந்த திசையை நோக்கி அவங்க பயணிக்கணும்.
அப்போ ஒரு முடிவுக்கு வந்தவங்களாக என்ன செய்கிறாங்கன்னா, குதிரையை வந்து ஒரு மரத்தில் கட்டுறாங்க. ஏன்னா குதிரை வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. குதிரைக்கு அப்பா நம்மளுக்கு ஒரு முழு ஓய்வு கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி. குரல் வந்த திசையில் வேலு நாச்சியார் மெதுவாக நடந்தார். அது காட்டின் இறுதி பகுதி. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கும் காட்டிற்கும் இடையில் ஒரு திடல். அந்த திடலில் ஆண்களும் பெண்களுமாக பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுநாயகமாக ஒரு மனிதர். அவர் தோற்றமும் தோரணையும் அவர் ஒரு பெரும் புள்ளி என்பதை உறுதிப்படுத்தியது. அவருக்கு எதிரில் கைக்குழந்தையுடன் ஒரு பெண். அந்த பெண் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்று தூரத்தில் வாட்டசாட்டமான ஆள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேலு நாச்சியார் விரும்பினார். ஸோ வேலு நாச்சியார் வந்து அந்த குரல் வந்த திசையை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போது அவங்க பார்க்குறாங்க ஒரு கிராமம், காட்டோடைய இறுதி பகுதியில் கிராமம் இருக்குது. அந்த காட்டுக்கும் கிராமத்துக்கும் இடையில் ஒரு திடல் இருக்குது. அந்த திடலில் மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ போய் பக்கத்தில் போக போக அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு ஒரு பெரும்புள்ளி போல் தோற்றமும் தோரணையும் இருக்குது. அவருக்கு எதிரிலேயே கை குழந்தையோடு ஒரு பெண் நிற்கிறாங்க. அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அருகில் சற்று தூரத்தில் வாட்டசாட்டமான ஆள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேலு நாச்சியார் விரும்புகிறாங்க. எவருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி சென்று அந்த கூட்டத்தின் அருகில் உள்ள ஒரு மரத்தின் பின்புறம் மறைந்து கொண்டார் வேலு நாச்சியார். அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்தார். பெரிய மனிதர் தொண்டையை சரி செய்து கொண்டு, என்ன பிரச்சனை என்பது போல கூட்டத்தை பார்த்தார். ஐயா, நேற்று இரவு 9 மணி இருக்கும். நமது கண்மாய்க்கு சென்றிருந்தேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இந்த பெண் நம்மை போன்ற உயர் ஜாதியினர் படித்துறையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை நான் கண்டித்த போது இவள் கண்டபடி என்னை திட்டினாள். இதற்குரிய தண்டனையை இவள் பெற வேண்டும் என்று அந்த தடியன் சொல்லி முடித்தான். ஸோ அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த பெரும்புள்ளி, அந்த பெரிய மனிதர் வந்து தொண்டையை செருமிக்கிட்டே கேட்குறார், என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போது ஒரு நபர் சொல்கிறான், நேற்று இரவு நான் வந்து கண்மாய்க்கு போனேன். கண்மாயில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறையில் தண்ணி எடுக்காமல் உயர் ஜாதியில் நமக்கான அந்த துறையில் இந்த பெண் வந்து தண்ணி எடுத்தாங்க. ஸோ நான் அதை வந்து கண்டித்தேன். அதுக்கு அவங்க என்னை கண்டபடி திட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அந்த பெண் மட்டும் வேறு சமூகம், இந்த பெரியவரும் இந்த சொல்லக்கூடிய நபரும் ஒரு சமூகம். அவங்கள உயர் ஜாதின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த பஞ்சாயத்து முடியுங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு தோணுது. பொய்யான குற்றச்சாட்டு தம் மீது ஏவப்பட்டதை கண்டு அந்த பெண் துடித்தாள். கூட்டம் அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்து கொண்டிருந்தது. பெரியவர் முத்தையா சொன்னது உண்மையா என்பது போல அந்த பெண்ணை பார்த்தார். அவள் தேம்பி தேம்பி அழுதாள். அவளுடைய பதிலுக்காக மொத்த கூட்டமும் காத்திருந்தது. வேலு நாச்சியாரின் விழிகளும் அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்தன. பெரியவர் குரலை உயர்த்தி, வாயை திறந்து என்ன நடந்தது என்று சொல், அழுவதால் உண்மை பொய்யாகிவிடாது என்றார். அவள் இனியும் வாய்மூடி இருப்பதோ வாய்விட்டு அழுவதோ பிரச்சனைக்கு தீர்வாகாது என்று முடிவுக்கு வந்தவளாய், மேலும் அழுதுவிடக்கூடாது என்பதால் தனது கண்களை துடைத்து கொண்டாள். இடுப்பில் இருந்த குழந்தையை ஒரு முறை பார்த்து கொண்டாள். வருவது வரட்டும் என்ற முடிவோடு அவள் வாய் திறந்தாள். ஐயா, என் பெயர் மருதாணி. நேற்று இரவு கண்மாய்க்கு நான் தண்ணீர் எடுக்க சென்றது உண்மை. தண்ணீர் எடுத்ததும் உண்மை. ஆனால் அவர் சொன்னது போன்று உயர் ஜாதியினரின் படித்துறையில் இல்லை. எங்கள் ஜாதிகளுக்குரிய படித்துறையில் தான் நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி நிறுத்தினாள். வழக்கு திசை மாறுவது கண்டு கூட்டம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது. ஏன்னா சொன்ன நபர் வந்து இவங்க வேறு துறையில் எடுத்தாங்க, நான் அதை கண்டிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண் இல்லை, நான் தண்ணி எடுக்க போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட படித்துறையில் தான் நான் தண்ணி எடுத்தேன்.
நான் உயர் ஜாதியினருடைய படித்துறையில் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி அருகில் கைகட்டி குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த தனது கணவனை பார்த்தாள். அவன் பரிதாபத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயா, என்னை குற்றவாளியாக உங்கள் முன் நிறுத்தி இருக்கும் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றாள் மருதாணி. இதை கேட்ட உயர் ஜாதியினர் மத்தியில் முணுமுணுப்பு. மருதாணி உறவினர்கள் இடையே ஒருவித தவிப்பு. குற்றம் சுமத்திய முத்தையாவின் முகத்தில் நெருப்பு. இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த என்னை குற்றவாளியாக உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கக்கூடிய இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருடைய ஜாதியை சேர்ந்தவங்கள்லாம் முணுமுணுக்கிறாங்க. மருதாணியினுடைய உறவினர்கள் எல்லாரும் பரிதவிக்கிறாங்க. முத்தையாவின் முகத்தில் அப்படி நெருப்பு தாண்டவம் ஆடுது. ஐயா, இவர் பல நாட்களாக கெட்ட எண்ணத்தில் என்னை சுற்றி சுற்றி வந்தார். நான் ஏழை ஜாதியில் பிறந்தாலும் ஒரு எளியவருக்கு மனைவியாகியதாலும் மானத்தோடு வாழ நினைப்பது தப்பாகுமா? இவர் விருப்பத்திற்கு நான் உடன்படவில்லை. நேற்று இரவு எங்கள் படித்துறையில் நான் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ திடீரென்று ஓடி வந்து என்னை இவர் கட்டிப்பிடித்தார். என் பலம் கொண்ட மட்டும் போராடி இவரை கீழே தள்ளினேன். இதையெல்லாம் கரையில் இருந்து நாகமுத்து ஐயா பார்த்து கொண்டிருந்தார். உண்மை வெளிப்பட்டு ஊர் சிரிக்குமே என்ற அச்சத்தினால் என் மீது வீண் பழியை சொல்லி என்னை பழிவாங்க உங்கள் முன் நிற்க வைத்து விட்டார் என்றாள் மருதாணி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேலுநாச்சியாரின் முகம் மாறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று மொத்த கூட்டமும் ஆவல் கொண்டது. இப்போது அந்த பெண் மருதாணி சொல்கிறாங்க, இவருக்கு ரொம்ப நாளாக என்னை சுற்றி சுற்றி வந்தார். நான் ஒரு எளியவருக்கு மனைவியாக இருக்கிறதோட மானத்தோடு வாழ நினைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இவருக்கு நான் எந்த இசைவுமே நான் தெரிவிக்கலை. இருப்பினும் அவர் நேற்றைக்கு இரவு நான் தண்ணீர் எடுக்க வரும் பொழுது என்னை பின்னாடி ஓடியாந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ அப்போது கரையில் அமர்ந்திருந்த நாகமுத்து அப்படிங்கிற இன்னொரு ஐயாவை சொல்கிறாங்க. ஐயான்னா உயர் ஜாதியினர் அவங்க ஐயான்னு சொல்கிறாங்க. ஸோ நாகமுத்துங்கிறவரும் பார்த்தாரு. ஸோ உண்மை வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு என் மீது பழி போடுறாரு இவர் அப்படின்னு முத்தையாவை அவங்க சொல்கிறாங்க. வேலுநாச்சியாருக்கு முகம் மாறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று மொத்த கூட்டமும் ஆவல் கொண்டது. ஆரம்பத்தில் தலை நிமிர்ந்து நின்ற முத்தையா இப்போது குட்டு வெளிப்பட்டதால் தலை குனிந்து நின்றான். அவன் தலை குனிந்து நின்றது அவன் ஜாதிக்காரர்களை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. மருதாணி சொல்வது உண்மை என உறுதியாகிவிட்டால் முத்தையா மட்டுமல்ல, தங்கள் ஜாதியே தலை குனிய வேண்டியிருக்குமே என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினர். அதனால் நாகமுத்துவை அவர்கள் அர்த்தத்தோடு பார்த்தனர். இப்போது அந்த முத்தையாவுடைய ஜாதியினர் எல்லாருமே எங்கே முத்தையா குற்றம் செஞ்சோம்னு வந்துச்சுன்னா அது முத்தையாவோட போகாது, அந்த ஜாதியினரையே பாதிக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நாகமுத்து அடுத்து என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரியவர், நாகு, இந்த பொண்ணு சொல்லியது உண்மையா அப்படின்னு கேட்குறார். எழுந்து நின்ற நாகமுத்து மருதாணியை பார்த்தான். அருகில் நின்ற முத்தையாவையும் பார்த்தான். கூட்டம் முழுவதையும் ஒரு நோட்டம் விட்டான். நாகமுத்து பதிலுக்காக அனைவருடைய காதுகளும் காத்து கிடந்தன. நேற்று இரவு நான் கண்மாய் பக்கமே போகாத நான் இந்த பொண்ணு சொன்னதை எப்படி பார்த்திருக்க முடியும் என்ற கேள்வியோடு நாகமுத்து முடித்தான். நான் கம்மாய்க்கே போகலையேங்க, அப்புறம் எப்படிங்க நான் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே போடா நாகமுத்து போட்டாப்புல. தங்கள் ஜாதிக்காரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டதால் முத்தையாவின் ஜாதிக்காரர்களின் முகத்தில் புன்னகை மின்னியது. ஆனால் ஜாதியையும் தாண்டி நள்ளிரவில் முத்தையா கொடுத்த பணமே தன்னை இப்படி சொல்ல வைத்தது என்பது நாகமுத்துவிற்கு மட்டுமே தெரியும். அந்த ஜாதிக்காரவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், நாகமுத்து நம்ம பேரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு. ஆனால் நாகமுத்துக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் ஜாதி பாசம்ங்கிறதெல்லாம் அப்புறம். இரவோடு இரவாகவே அவனுக்கு பணம் கொடுத்துட்டாப்புல இந்த முத்தையா. நாகமுத்துவின் பதிலால் மருதாணியின் உறவினர்கள் விக்கித்து போயினர். இதற்கு மேலும் தெம்போடு நிற்க மருதாணியால் இயலவில்லை. அவள் கண்கள் சுழன்றன. அவள் கையில் இருந்த குழந்தை நழுவி தரையில் விழப்போனதை அருகில் இருந்த கணவன் பிடித்து கொண்டான்.
இருப்பினும் அது பெருங்குரல் எடுத்து அழுதது. அது தன் தாய்க்கு ஏற்பட்ட மானக்கேட்டை கண்டு அழுவதை போன்று வேலு நாச்சியாருக்கு தோன்றியது. அவர் மருதாணியை பார்த்தார், முத்தையாவின் முகத்தை பார்த்தார். அதில் இப்போது கம்பீரம் படர்ந்திருந்தது. ஆனால் சாட்சி சொன்ன நாகமுத்து தலை கவிழ்ந்திருப்பதை வேலு நாச்சியார் காண தவறவில்லை. நேற்று இரவு என்னதான் நடந்தது என்று கூட்டத்தில் சிலர் குழம்பினர். என்னதான் நடந்திருக்கும் என்று வேலு நாச்சியார் யோசனையில் மூழ்கினார். அந்த நேரத்தில் முத்தையா கண்மாய்க்கு ஏன் சென்றான்? மருதாணி நடந்தவற்றை சொன்னதும் முத்தையா தலை குடிந்தது ஏன்? சாட்சி சொன்ன நாகமுத்து முத்தையாவின் கூட்டாளியாக ஏன் இருக்கக்கூடாது? இது போன்ற வினாக்கள் வேலு நாச்சியார் உண்மையின் அருகில் கொண்டு சென்றது. வேலு நாச்சியார் யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன் முத்தையா நேற்று நைட்டு அங்கே போகணும்? ஏன்னா இந்த பெண்ணை அங்கே தண்ணி எடுத்தாங்கன்னு இவன் எப்படி பார்த்தான்? அது ஒரு கேள்வியாக இருந்தாலும், முதல்ல தலையை தொங்கி இருந்த முத்தையா இப்போ எப்படி நிமிர்ந்து பார்க்குறான்? நாகமுத்து ஏன் இப்போ தலையை குனிஞ்சிருக்கான்? இப்படின்னு பல்வேறு கேள்விகளை உள்ளே இருந்து கேட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தமது இடுப்பில் சொருகி இருந்த சவுக்கை வேலு நாச்சியாரின் கரங்கள் பற்றின. முரட்டு குதிரையை அடக்க முயன்ற போது கூட பயன்படாத சவுக்கு இப்போது உத்தரவுக்கு காத்திருந்தது. கூட்டம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. மறைந்திருந்த வேலு நாச்சியார் கைகளை தட்டினார். ஓசை வந்த திசையில் அனைவரின் கண்களும். சிரித்தபடியே வேலு நாச்சியார் கூட்டத்திற்குள் நுழைந்தார். அனைவருடைய முகங்களும் அதிர்ச்சியில். எடுத்த சவுக்கால் முத்தையாவை புரட்டி எடுத்தார். ஒவ்வொரு அடியும் அவனது இரத்த நாளத்தை தொட்டு பார்த்தது. என்னதென்று புரியாமல் கூட்டம் விழித்தது. தங்கள் மீது அடி விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் சிலர் ஒதுங்கி ஒதுங்கி சென்றனர். இந்த பெண்மணி யார்? அதிகாரத்தை இவரே கையில் எடுப்பது என்ன நியாயம் என்று சிலர் நினைத்தாலும் பயத்தால் அவர்கள் பற்கள் கெட்டியாக ஒட்டி கொண்டன. அடிப்பதை நிறுத்திய வேலு நாச்சியார், தவறு செய்தவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அந்த தவற்றை மறைப்பவனும் குற்றவாளிதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வேலு நாச்சியார் சவுக்கை சுழற்றினார். இப்போது சவுக்கு நாகமுத்துவையும் பதம் பார்த்தது. அடி தாங்க முடியாமல் தவித்த நாகமுத்து, மருதாணி சொன்னது உண்மைதான், முத்தையா அவளை கெடுக்க முயன்றது உண்மைதான், முத்தையா கொடுத்த பணத்திற்காகத்தான் நான் பொய் சொன்னேன் என்று கத்தினான், கதறினான். இதை கேட்டு கூட்டம் முழுவதும் அதிர்ச்சியில் சிக்கியிருந்த போது குதிரைகளின் குளம்படி ஓசைகள் கேட்டன. 10-12 குதிரைகள் கூட்டத்தை நோக்கி விரைந்து வந்தன. அவை அருகில் வர வர அனைவரும் எழுந்து நின்றனர். வேலு நாச்சியார் மட்டும் கோபம் தணியாமல் நின்று கொண்டிருந்தார். இளவரசர் முத்துவடுகநாதர் குதிரையில் இருந்து குதித்து வேலு நாச்சியாரின் கரங்களை அன்புடன் பற்றினார். அப்போதும் வேலு நாச்சியாரின் சினம் தணிந்த பாடில்லை. வேலு, காடு முழுவதும் சல்லடை போட்டு தேடிவிட்டோம். நல்ல வேளை இப்போதாவது உன்னை பார்க்க முடிந்தது. இல்லையெனில் நாள் முழுவதும் உன்னை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ இல்லாமல் நாங்கள் அரண்மனைக்கு திரும்பினால் அப்பாவின் கோபத்தை எங்களால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி சிரித்தார். இளவரசருடன் வந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் பணியாளர்களும் கூட்டத்தை வேலு நாச்சியாரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அதிர்ச்சியில் இருந்து விடுபடாத கூட்டம் சிவகங்கை சீமையின் மருமகள் இளவரசர் முத்துவடுகநாதரின் மனைவி வேலு நாச்சியார் தான் சவுக்கடி நடத்தியவர் என்பதை அறிந்து வியந்து நின்றது. மருதாணி கலங்கிய கண்களோடு வேலு நாச்சியார் காலில் விழ வந்தாள். அதை தடுத்து நிறுத்திய வேலு நாச்சியார், இந்த இருவரையும் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மீது ஏற்றி ஊர் தெருக்களில் உழவ விடுங்கள். இந்த கயவர்களிடமிருந்து தண்டப்பணம் வசூலித்து அதை இந்த பெண்ணிடம் கொடுங்கள். அப்போதுதான் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுபவர்களும் பணத்திற்காக பொய் சொல்லுபவர்களும் புத்தி வரும் என்று தமது தீர்ப்பையும் வேலு நாச்சியார் தெரியப்படுத்தினார். பெரியவரும் ஊர் பெரியவர்களும் சரி என்பது போல தலையாட்டி வணங்கினர். தங்கள் வருகைக்காக சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் காத்திருப்பார்கள் என்று நினைவு வந்ததும் முத்துவடுகநாதர் புறப்பட ஆயத்தமானார். விடைபெற்று கொண்டு குதிரையை நோக்கி சென்றனர். வேலு நாச்சியார் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். மருதாணி அங்கு சிலையாக நின்றாள். இடுப்பில் இருந்த அவளது குழந்தை மட்டும் தன் பூவிதழ் விரித்து புன்னகை சிந்தியது. அந்த சிரிப்பு வேலு நாச்சியாரின் நெஞ்சில் ஒட்டி கொண்டது.
இத்தோடு நம்மளுடைய 42 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய கதை, இந்த கதையை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வழங்குங்கள். கருத்து பெட்டியில் நீங்கள் கருத்தாக பதிவிடலாம், வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டாக பதிவிடலாம். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ்லையும் நீங்கள் தாராளமாக இன்றைய கதையை பற்றின கருத்துக்களை தாராளமாக அள்ளி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.